அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணி 6:45 ஆயிடுச்சு. இனிமேல் தான் சமையல் ரெடி பண்ணணும். நேற்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். மோஸ்ட்லி எப்பவுமே க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவாது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு வீட்டை தூத்துட்டு வெளியும் தூத்துட்டு இருந்தேன். வீடு இங்கே எல்லா பக்கமும் தூக்க வேண்டியிருக்கும். என்னை விட நிறைய பேர் ரொம்ப இடத்த தூத்துட்ருப்பீங்க. பட் அதை வந்து மார்னிங்கே சீக்கிரமாக எந்திரிச்சு தூப்பீங்க. பட் நான் எந்திரிச்சதே என்ன டைம் பார்த்துருப்பீங்க, 6:45 தான். நான் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் இந்த மாதிரி தான் வேலை நடக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால தான் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டா இதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் தூத்து தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள சைடும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடு மட்டும் கிடையாது, 2 சைடு கோலம் போட வேண்டியிருக்கும். அதனால் ஆப்போசிட் சைட்லேயும் தூத்து தெளித்து கோலம் போட்டேன். பட் அதை நான் அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு அதை வடித்தேன். அதை வடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்னென்ன பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். காய்கறி குழம்புக்கும் சரி கூட்டுக்கும் சரி. பட்டு அது அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிட்டு. ஏன்னா சாப்பாடு வடிக்கும்போது அந்த சுடு தண்ணி கையில் பட்டுடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை. சாம்பாருக்கு தேவையான எல்லா வேலையும் கட் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். பட் அது தாளிசம் பண்ண முடியலை. அதனால் பசங்களுக்கு காலையில் அவங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பசங்க இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு கெட்டி கொடுக்கல. கையை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கை நல்லா வீங்கிருச்சு. தயவு செய்து இந்த மாதிரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, வெந்நி வேறு ஏதாவது சூடாக கையில் கொட்டிடுச்சுன்னா தயவு செய்து தண்ணியில் கையை வச்சிடாதீங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும் கையை வைக்கக்கூடாதுன்னு. பட் அந்த நேரத்தில் என்னால் முடியலை. அதனால் கையை வந்து தண்ணியில் வச்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணுனா இந்த மாதிரி கண்டிப்பாக பொக்கோன மாதிரி வந்துடும். இன்றைக்கி தெரியலை, நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி இப்போவே ஓரளவுக்கு பொக்கனம் வந்துச்சு. 3 விரல், அதில் 2 விரல் பயங்கரமாக ஆயிடுச்சு. அதனால் தயவு செய்து இங்கு இல்லாட்டா மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் முக்கிக்கோங்க. அதை முக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது பொக்கனமாக வராது. அது ரொம்ப பெஸ்ட்டு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் சாம்பாரை தாளிசம் பண்ணி கூட்டுக்கு பீட்ரூட் பண்ணலை, முட்டைக்கோஸ் கேரட் மட்டும் வெட்டி செஞ்சாங்க. நான் வந்து உப்பு உரப்பு எல்லாமே கம்மியாக பண்ணுவேன். பட் அத்தை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் கேரட்டு. பசங்க எப்படி சாப்பிட்றாங்க தெரியலை. அதனால் பசங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் லேட்டாகி தான் கட்டி கொடுத்தேன். அவங்க ஸ்கூலுக்கு போயாச்சு. இனிமேல் தான் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து விடணும். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.